எரிச்சல் உள்ள தேவனாக இருப்பேன். அவர் அன்பான தேவன் தான், ஆனால் நம்ம பாவம் செய்யும் போது அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? எரிச்சல் உள்ள தேவனாக மாறிடுவார். அவர் நம்ம மேலே கோவப்பட்டால் நம்ம தாங்குவோமா? தாங்கவே மாட்டோம். அதே போல் என்னை பகைக்கிறவர்களை குறித்துன்னு சொல்கிறாரு. அப்போ விக்கிரக ஆராதனை பண்ணால் யாரை பகைக்கிறோமா? தேவனை நம்ம பகைக்கிறோமா? அப்போது நம்ம நன்மைகளை இழக்கக்கூடாதுன்னா நம்மளும் விக்கிரகங்கள் எதையும் கும்பிடக்கூடாது. நம்ம பிள்ளைகள் மற்றவங்க யாருமே கும்பிட விடவும் கூடாது. நம்ம ஒருவேளை அப்படி செய்கிற குடும்பத்தில் பிறந்திருந்தா கூட அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே, ஆண்டவரே இனிமேல் நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு மனம் திரும்பி அந்த பாவத்தை முற்றிலுமாக நம்ம வாழ்க்கையை விட்டு எடுத்து நீக்கி போட்டு தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் 1000 தலைமுறைக்கு இறக்கம் செய்வாராம். 1000 தலைமுறைன்னா என்ன? எத்தனை பிள்ளைங்க இருக்கும்? இப்போ அம்மா அப்பா பிள்ளைங்க பேர பிள்ளைங்க வரைக்கும் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்தும் சந்ததி வந்துக்கிட்டே தானே இருக்கும். 1000 தலைமுறை வரைக்கும் தேவன் இறக்கம் செய்வாராம். அப்படிப்பட்ட தேவன் அவர் நல்ல தேவன். எதுக்கு எப்படி இருந்தால் ஆசீர்வதிப்பாரு? விக்கிரகத்தை விட்டுட்டோன்னா. சரியா?